கடை பூட்டிருக்கு போல. இல்லை 90s நான் சாப்பிட்டது அந்த மாதிரி இருக்கு. உதிரில் போனோடனே மகாபாட்டி தான் அந்த வீடியோ வரும் இருக்கிறதுனாலயா. ஆனால் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தானே இருக்கு. பார்த்துக்க முடியலன்னு சேர்த்துருவாங்களோ. படிச்சுக்கிட்டே இருக்க முறைக்கலையா? சிரிக்கிறியா? சரி. ஸ்கூலுக்கு சர்டிஃபிகேட் வாங்க வந்தா புளியாங்க வருஷன் இருக்கா இவ. கிடச்சிருச்சு எப்படியும். இல்லை உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா சுற்றுலா இருக்கல. இங்கே புளியாங்க மாங்காலாம் வரைச்சிட்டு போகிறோம். ஹாய் ஹலோ காய்ஸ், டே வித் மை சிஸ்டர் தான் பார்க்க போகிறீங்க. அவளோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் ட்ரெயின் ஏறி கிளம்பியாச்சு. கிளம்பி காலையிலே கிளம்புனால கொஞ்சம் பசிச்சதுனால ஒரு குடிசை மாதிரி அழகாக ஒரு தாத்தா பாட்டி வந்து வச்சுருந்தாங்க. அவங்க கடையில் போய் இட்லி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாலே இந்த மாதிரி கடைலாம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவளுக்கும் பிடிச்சது, எனக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் நேராக வந்து அவள் ஸ்கூலுக்கு தான் பார்க்க போகிறோம். என் ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். அக்ஷயாவோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். முறைச்சிக்கிட்டே இருக்க முறைக்கலையா? சிரிக்கிறியா? சரி. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா? இப்படி அப்படின்னு நான் நடக்கிற வீடியோ. எடுத்துட்டேன். போதுமா? ஏன் வாய்ஸ் ஓவர் தானே கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும். படிச்சு தெரியா? உங்க பாருங்க எவ்வளவு புளியாங்க அந்த மரத்துல மேல இருக்க போது. வேணா வந்துரு அக்ஷயா, வண்டி வருதுரி. என்ன இருக்கா? பறிச்சிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு சர்டிஃபிகேட் வாங்க வந்தா புளியாங்க வருஷன் இருக்கா இவ. சமடி வா கிடச்சிருச்சு எப்படியோ. இல்லை உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா சுற்றுலா இருக்கும்ல. ட்ரை பண்ணுவோமா? உங்கள் இதில் இருக்கும்ல. போகலாம். ஸ்கூலுக்கு வந்தா இங்கே புளியாங்க மாங்காலாம் வரைச்சிட்டு போகிறோம். அப்படிதாக்கா இருக்கும். சேவல அப்படியே இருக்கா. அப்படியா? இது பாருங்க நத்தை பாருங்க. இருங்க உங்களுக்கு நத்தை காட்டுறேன். பாருங்களேன் நத்தை அப்படின்னு இவதான் காலை கூப்பிட்டு வந்துட்டா இவ. இதுக்கப்புறம் வந்து இங்க ரசனா இருக்கா? கடை பூட்டிருக்கு போல. கடை பூட்டிருக்கு போல. அக்கா இதுல ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ் சாப்பிடுறோம். இது கலரா இருக்கு. வராங்களா? என்னக்கா சாப்பிட்றீங்க? எனக்கு இல்லை 90s நான் சாப்பிட்டது அந்த மாதிரி இருக்கு. 90s சாப்பிட்ட ரசனாலாம் இங்கே வந்து இவங்க ஊர் பெட்டி கடையில் இருக்கு. இவன் படித்த ஊரில் இதுதான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அப்படியா? வேற என்ன லைக் பண்ணுவாங்க? 7up. 7upா கெட்டப்பா? கெட்டப். இது புதுசாக கெட்டப்பா. 7up இல்லை கெட்டப். ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குடி. இல்லை கெட்டப். இது எல்லாம் லைக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அப்புறம் ஒரு கவர் கொடுத்துருக்கேன். பேர் முஞ்சனே இங்கே வந்து கல்கண்டு தருவாங்களா? கல்கண்டு அவரு முடிஞ்சிச்சு. அக்கா வாங்கிக்கோங்க. இவ்வளோ பிடிச்சிட்டேன். நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன். என்ன மேடம் பார்த்துட்டிங்களா முதியோர் இல்லம்ல போய் உங்கள் பாட்டிங்களெல்லாம்? முதியோர் இல்லம் போனோடனே மகாபாட்டி தான் அந்த வீடியோ வரும் பாருங்க. அங்கே எத்தனை பேர் அங்கே?
இருப்பாங்கக்கா, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக நல்லா தான் இருக்காங்க பார்க்க. ஏன் ஓல்டேஜ் ஹோமில் வந்து சேர்க்குறாங்களே பாவம், முடியாமல் இருக்கிறதுனாலயா? ஆனால் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தானே இருக்குது. பார்த்துக்க முடியலன்னு சேர்த்துருவாங்களோ? என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணுறீங்களே. ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே பசிச்சுதுன்ட்டு தெரிஞ்ச அண்ணா கடைக்கு போயிட்டு நானும் அக்ஷயாவும் பார்த்திங்கன்னா டின்னர் முடித்தேன். என்னென்ன வாங்கி சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் சாதி ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னா அவள் சாப்பிடுவா, பட் ஆனால் ஷை டைப் அவள். அதுக்கப்புறம் 2 பேரும் சிக்கன் சாப்பிட்டு அது வந்து நாங்கள் ஒரு இதில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் ஆர்டர் பண்ணி லாஸ்ட்டாக முடித்தோம். யார் யாருக்கெல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரோட் சைடில் இருக்க கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறேன், நான் வந்து ரெஸ்டாரண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவும் ட்ரை பண்ணோம். எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு எனக்கு இது வந்து நான் வாயில் வச்சேன், பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது, எனக்கு பிடிக்கல. சரி அப்படியே ஓரம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பேர் சொன்னாங்க, நான் மறந்துடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அதோட பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுவும் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இப்படி தான் எங்கள் டே போச்சு. நீங்களும் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லவ்வர், அதுவும் இந்த குளிர் டைமுக்கு லவர்னால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் சிக்கன் ரைஸ் பிடிக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.